என்னை சிறப்பு விருந்தினராக இன்வைட் பண்ணதுக்கு வந்து சார் அரவிந்தன் சார் அண்ட் ஸ்ரீமதி மேடம் மற்ற அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் மேடையில் அவ்வளோவா பேசுனது கிடையாது. மோஸ்ட்லி நான் ஃபீல்டில் தான் இருப்பேன். என்னென்னா ஃபீல்டு ஒர்க்கர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ தான் சமீப காலமாக நிறைய மேடைகளை பேச ஆரம்பிச்சிருக்கேன். சில விஷயங்கள் அவங்களுக்கு நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். மறைந்த அப்துல் கலாம் ஐயாவை பற்றி ஒரு பதிவு பண்ணிவிட்டு சில நிகழ்ச்சிகளை பற்றி சொல்லலான் இருக்கேன். இங்கே நிகழ்ச்சிகள்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, மறைந்த அப்துல் கலாம் ஐயா வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு பஞ்சாயத்து ஸ்கூலில் தான் படித்தார். அந்த பஞ்சாயத்து ஸ்கூலில் அவர் படிக்கிறப்ப அவருக்கு கிளாஸ் எடுத்த சிவசுப்ரமணிய ஐயர் அப்படிங்கிற ஒரு வாத்தியார் வந்து என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்து ஒரு பறவையை பற்றி ஒரு கிளாஸ் எடுக்கிறார். அந்த பறவையை பற்றி கிளாஸ் எடுக்கிறப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்குறப்ப அப்துல் கலாம் ஐயா மட்டும் ஐயா எனக்கு புரியலையா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே, நீ சாயங்காலம் ஃப்ரீயாக இருந்தால் நீ வா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த சிவசுப்ரமணியர் அந்த சார் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் அழைச்சிட்டு போகிறார் வெளியில். சாயங்காலம் வேளையில் அந்த பறவைகள் பறக்கிறப்ப அந்த பறவைகளை காமிச்சு இதுதான் இந்த பறவை, இது எப்படி பறக்குது பாரு, இது எப்படிலாம் கீழே இறங்குது பாரு அப்படின்னு சொல்லி அதை சொல்லித்தராரு. சொல்லி தந்ததுக்கப்புறம் மறுநாள் ஒரு வாரம் கழித்து அப்துல் கலாம் ஐயா அந்த சார் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை நல்லா கூர்ந்து நோக்கி ஒரு வாரம் கழித்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு. இன்றைக்கி அதை நல்லா ஃபாலோ பண்ணி இன்றைக்கி சொல்லப்போனால் மறைந்த அப்துல் கலாம் ஐயா பெரிய ஒரு சயின்டிஸ்ட் ஆக காரணம் வந்து ஒரு சிவசுப்ரமணிய ஐயர் வந்து அவர் சொன்ன ஒரு கருத்து. அன்றைக்கி அந்த கருத்துக்கள் வந்து அவருக்கு கரெக்டான புரிதல் ஏற்பட்டு இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஒரு சிறப்பான ஒரு இந்தியாவுக்கு ஒரு பெருமை தேடி கொடுத்த ஒரு நபர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஏன் இந்த கருத்தை நான் இங்கே சொல்ல வருகிறேன்னா, ஏன்னா இங்கே நிறைய திறமைசாலிகள் நான் பார்க்குறேன். அரவிந்தன் சார்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன் ஒரு 5 நிமிஷம் உள்ள பேசிகிட்டு இருக்கப்ப நான் கேள்விப்பட்ட வந்து ஒரு சிவசுப்ரமணிய ஐயர் தான். பட் ஆனால் இன்றைக்கி பல பேரை உருவாக்கின ஒரு சிவசுப்ரமணிய ஐயரும் இங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து மிக பெருமையாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் ஸ்கூல் காலேஜஸ் நிறையா பார்த்துருக்கோம். இன்றைக்கி கல்விக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு காலேஜ் ஸ்கூலில் தான் நம்ம பார்க்குறோம். பட் ஆனால் முதல்ல என்னையே வந்து ஆச்சரியப்பட வச்சது. ஏன்னா அவர்கிட்ட நான் 5 நிமிஷம் பேசுகிறப்ப அவர் சொன்ன விஷயங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அவர் சாதாரணமாக சொல்லி உட்காந்துட்டார். அவர் என்ன சொன்னார்னா, 24 பேர் வந்து இன்டர்நேஷ்னல் பிளேயரை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எவ்வளோ தூரத்துக்கு வந்து நீங்கள் உணர்றீங்கன்னு தெரில. அது வந்து சாத்தியக்கூறியே கிடையாது. நீங்கள் எத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்துக்கங்க, எத்தனை மெடிக்கல் காலேஜ், எத்தனை வந்து ஒரு ஸ்கூல் எடுத்துக்கங்க, கண்டிப்பாக ஒரே நிறுவனத்தில் ஒரே குழுமத்தில் 24 இன்டர்நேஷ்னல் பிளேயரை உருவாக்குறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா சமுதாயத்தில் நாங்கள் நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சமுதாயத்தில் திறமையானவர்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு மென்டர் பண்ணி வருங்கால சமுதாயத்தை அறிவுள்ள சமுதாயமாக அழகாக சமுதாயமாக உருவாக்குவது எங்களோட கடமை. அதை தான் உருவாக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை சார் வந்து சத்தமே இல்லாமல் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாக இருக்கிறாரு. அது பார்க்குறப்ப எங்களுக்கே ஒரு மிகவும் பிரமிப்பாக இருக்குது. மென்மேலும் நிறைய மாணவர்களை சிறந்த மாணவர்களாக உருவாக்க வேண்டும் என்பது என்னோட ஆர்வமும் கூட. சார் அதுக்கு வந்து மென்மேலும் நிறைய விஷயங்கள் பண்ணுவார் என்று நான் எதிர்பார்க்குறேன். பேச வாய்ப்பு அளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.